ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரிச்சான ஃபஜ்ஜியான ப்ரௌனி கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான டிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் சாக்லேட்டும் பட்டரும் போட்டு அதை மேலே வச்சிடுறேன். இது நல்லா மெல்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பட்டர் கூட போட்டு மெல்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாவே சீக்கிரமாக மெல்ட் ஆகி வரும். நீங்கள் டார்க் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் எடுத்து பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் நம்ம ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மைக்ரோ ஓவன்லேயும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதான் தேவையான பொருட்கள். இப்போ நான் மைதாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஜலிச்சு போடும்போது நமக்கு கட்டி இல்லாமல் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சுகர் எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள். வேணும்னா நான் திரும்ப அட்டாச் பண்ணுறேன். நார்மல் சுகர் ப்ளஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 எக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டார்க் சாக்லேட்டும் அந்த பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான மைதா, கொக்கோ பவுடர், சால்ட் எல்லாமே சேர்க்குறோம். சால்ட் ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா பேட்டரை ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே பிளேட்டில் ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் தான் போர் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் கொஞ்சோண்டு எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்லோவாக போர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தி வேல இருக்கும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அதில் நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ஸ்போக் வச்சு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் இங்கே பீனட், கேஷ்யூ, பாதாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் போர் பண்ணியிருக்கேன். இப்போ 20 to 25 மினிட்ஸ் 180 செல்சியஸ் டிகிரியில் நீங்கள் ஹீட் பண்ணி மைக்ரோவனில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜியான ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு ப்ரௌனி ரெடி ஆகிடும். கூல் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண வரும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பாய்.